என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூஜை நல்லபடியா முடிச்சிட்டார். அப்புறம் சமையல் தான். நீங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமா சமையல் ரெடி பண்ணிடுறேன். எப்படி? நான் டிவி பார்ப்பேன், நீ சமைப்பியா? புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது பொண்டாட்டியோட கடமை. அப்ப நான் தானே சமைக்கணும். நீ உன் கடமையை தாராளமா செய், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. ம், தான் பொண்டாட்டிக்கு உதவி பண்றது ஒரு பொறுப்பான புருஷனோட கடமை. போய் 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம் வா. என்னது? நீங்க சமையல் கட்டுக்கு வந்து எனக்கு சமையலுக்கு உதவி பண்ண போறீங்களா? நான் சமையலுக்கு உதவி பண்றேன்னு தானே சொன்னேன். அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, நான் பாத்துக்கறேன். நீங்க டிவி பார்த்துட்டு உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. நான் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி தருவேன். நீ வா, 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். ம். ஹைதராபாத்ல பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நம்ம சாப்பிட்டு 10 நிமிஷம் தான் ஆச்சு. என்ன ஆச்சு தின்னி மூட்டைக்கு? இவ்ளோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அடுத்த 10 நிமிஷத்துல சாப்பாடு ஜீரணமாயிடும். அதுக்கப்புறம் பிரியாணி போய் ஒரு கட்டு கட்டிடலாம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஏண்டி எரும மாடு, நம்ம எல்லாரும் அகிலா கூட ஒன்னதானே கிளம்பி ஹைதராபாத் வந்தோம். இப்ப நான் என்னமா தனியா பறந்து வந்த மாதிரி கேள்வி கேக்குற? அத்தை, நான் அத கேக்கல. என் பக்கத்துல எப்ப வந்து நின்னீங்கன்னு கேட்டேன். ஓ, இவ்ளோ பெரிய உருவம் பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனைல மூழ்கி இருந்த? கரெக்ட். உனக்கு வேற என்ன யோசனை இருக்க போது? பாஷை தெரியாத ஊருக்கு வந்து இறங்கி இருக்கோமே, ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த அதானே? இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல கேட்டாலும் புரியுது அத்தை. வேணும்னு கேக்குறத டக்குன்னு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பொறுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதான் பருப்புல எண்ணெயும் கடைசியில தயிர் போட்டு சாப்பிட்டு ஈவன் பண்ணிட்டேன். அப்படியே வச்சேன்னா திங்கிறதா உனக்கு பிரச்சனை. அதான் எல்லாத்தையும் விசாரிச்சு கரெக்டா வச்சிருக்கியே. அப்புறம் எந்த கோட்டையை பிடிக்கிற மாதிரி அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் கோட்டையை பிடிக்கிறதுக்காக யோசிக்கல அத்தை. நீங்க கோட்டை விட்டுட்டு வந்தீங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த கோட்டையை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற? இன்னும் உளறிட்டு இருக்க. பெரியத்தையோட வீட்ல இருக்கிற நம்ம எல்லாரும் இங்க ஹைதராபாத் வந்துட்டோமா? ஆமா, நாம கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்துட்டோம். ஆதி மும்பைக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டான். வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் லீவு கொடுத்து அனுப்பிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ என்ன சொல்ல வர? எல்லா வேலைக்காரங்களுக்கும் லீவ் கொடுத்தா அவங்கவுங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா பார்வதி ஊருக்கெல்லாம் போக மாட்டாள்ல, அங்கதானே இருப்பா. சரி, ஏண்டி என்ன தாண்டி சொல்ல வர? சொல்லி தொலை சீக்கிரமா. ஆதி மாமா மும்பை போறதா சொல்லிட்டு கிளம்பி போனாரு. ஆனா நாம எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஆதி மாமா மும்பை போகாம திரும்ப வந்திருந்தா? வீட்ல வேற யாருமே இல்ல, பார்வதி மட்டும்தான் தனியா இருப்பா. மாமா திரும்பி வந்துட்டா 2 பேருக்கும் கொண்டாட்டமா தானே இருக்கும். நம்ம எல்லாரும் வீட்ல இருக்கும் போதே நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு ஆதி மாமா அந்த பார்வதியோட ரொமான்ஸ் பண்ணுவாரு. இப்ப வீட்ல வேற யாருமே இல்ல. இப்ப சூப்பர் லவ் படமே ஓடுமே அத்தை. ஓடட்டும், அமோகமா ஓடட்டும். இந்த தியேட்டருக்கு படம் வரதுக்கு முன்னாடி புத்தம் புதிய HD பிரிண்டா தமிழ் ராக்கஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காவிய காதலர்களோட காதல் விளையாட்ட அகிலா முன்னாடி நான் ரிலீஸ் பண்றேன். என்னத்த சொல்றீங்க? ஏண்டி தின்னி முட்டை, நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிறியே? நாம எல்லாரும் கிளம்பி ஊருக்கு வந்திருக்கோம். மும்பைக்கு போறேன்னு ஆதி கிளம்பி போயிருக்கான். சமையல்காரி தனியா வீட்ல இருக்கா. இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் முன்னெச்சரிக்கையா ஹால்ல ஒரு கேமராவை மாட்டிட்டு வந்திருக்கேன். நாம யாரும் வீட்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த காவிய காதலனும் காதலியும் நல்ல காதல் விளையாட்டு விளையாடுவாங்க. அதுல ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆகாம நான் பிக்ஸ் பண்ணிருக்கிற கேமரா படம் பிடிச்சு வைக்கும். சூப்பர் அத்தை, நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. யாரும் எதிர்பார்க்காததை செய்யறதுதான் வனஜா. இப்ப பாரு,
சிவபெருமான் நெற்றிக்கண்ல பட்டு சாம்பலா எரிஞ்சு போன அந்த மன்மதன் மாதிரி என் கேமரா கண்ல பட்டு அந்த காவிய காதலர்கள் காதலும் சாம்பலாக போகுது. ஆதி, நீ விளையாடுறா. எத்திலே நல்லா தான் மடிக்கிற. ஆனா அது உன் புருஷனுக்கு எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தெரியலையே. என்ன மாமா சொல்றீங்க? வெத்தில இப்படி கையில மடிச்சு கொடுத்தா இப்படி வாய்ஸை வைக்கும். உன் வாயில போட்டு நல்லா மென்னு உன் நுனி நாக்குல வச்சு கொடு. போங்க மாமா. என்னங்க? ம்? என்ன மாமா பண்றீங்க? ம்? வெத்தில போட்டா வாய்ஸை வைக்கணும்ல, அதுக்கு தான். சரி, எனக்கு போர் அடிக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி சும்மா நடிச்சு காட்டு பார்ப்போம். ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம். ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? சரி, குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, என்ன மாதிரி நடிச்சு காட்டு பார்ப்போம். வேண்டாம் மாமா. நீ என்ன எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன மாதிரி நடிச்சு காட்டு. நான் ஆசைப்பட்டு கேட்கிறேன்ல, நடிச்சு காட்டு. ம். என்னம்மா பண்ற? போங்க மாமா. இதுக்கு தான் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, என்ன நல்லா டீப்பா தான் வாட்ச் பண்ணிருக்க. ஐயோ மாமா, தப்பு நடந்து போச்சு. என்ன? நாம உள்ள வந்ததுல இருந்து எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கோம்ல. அம்மா பார்த்தாங்கன்னா வசமா மாட்டிப்போமே. நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். நான் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்காது, பயப்படாத. அப்ப சரி மாமா. மாமா, டிவி பார்க்கலாமா?
மாமா இப்போ உங்களை பார்த்தா யாரு 15 கம்பெனிக்கு எம்டின்னு சொல்ல முடியாது. இந்த Dressல சூப்பரா இருக்கீங்க. இந்த மாதிரி வயல்வெளி எல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? சிட்டி லைஃப்பை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனேன் எனக்கு. பச்சை பசேல்னு இருக்கிற இந்த இயற்கை அழகை பார்க்கும்போது, சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கிராமத்து வாழ்க்கை சந்தோஷமே தனி மாமா. இன்னைக்கு முழுக்க முழுக்க அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. மாமா இங்க நிறுத்துங்க. மாமா உங்களுக்கு ஆடுபுலி ஆட்டம் விளையாட தெரியுமா? தெரியாது. சரி நான் சொல்லி தரேன் வாங்க. நீதானே பொஞ்சாதி யாரும் இல்லாத வீட்டுல இந்த சமையல்காரிக்கு என்ன வேலை? ஒருவேளை உமா சொன்ன மாதிரி ஆதி மும்பைக்கு போலையோ? யாருமே இல்லாத வீட்ல நீ மட்டும் என்ன பண்ற பார்வதி? அது வந்து வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கேத்த வந்தம்மா. ஆளே இல்லாத வீட்ல உன்னை யாரடி இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு வாய் திறந்து. வீட்ல ஆள் இல்லைன்னா கூட பார்வதி பொறுப்பா வேலை பார்த்திருக்கா. வெரி குட் பார்வதி. இப்படிதான் நீ எப்பவுமே பொறுப்பா இருக்கணும். நீ இப்படியே நம்பு. நைட்டு டின்னருக்கு என்னமா வேணும்? பார்வதி சப்பாத்தி ஆனியன் தோசை பண்ணிடு. இல்லத்த ஃப்ளைட்ல வரும்போது பசிக்கு அவங்க சாப்பிட எதுவும் கொடுக்கல, அதான் கேட்டேன்.
எனக்கு நைட் டிஃபன் வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு கப் பால் மட்டும் எடுத்துட்டு வா. ம் சரிங்கம்மா. மா எல்லாம் இப்பதான் வரீங்களா? ஆமா ப்ரோ, ஹைதராபாத்ல இருந்து எல்லாரும் இப்பதான் வரோம். நீ மும்பைல இருந்து இப்பதான் வரியா? ஆமாண்டா, இப்பதான் வரேன். ஷாம், நீயும் ஆதி கூட மும்பை போனியா? இல்ல அங்கிள், நான் ஆதி கூட மும்பை போல. ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஆதி? ஆ, நல்லபடியா முடிஞ்சதுமா. இந்த வாட்டி மீட்டிங் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நிறைய புது ஆட்களை மீட் பண்ணதுல நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓ, இந்த மீட்டிங் என் லைஃப்ல மறக்க முடியாத மீட்டிங் கூட சொல்லலாமா? ஓகே ஆதி, நீ போய் ரெஸ்ட் எடு. நாங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா. வரேன். தன்னா